குற்ற வழக்கில் தொடர்புடைய நபரை இயல்பாக நடமாட அரசு அனுமதித்தது எப்படி என தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி கேள்வி எழுப்பியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் குழுவினர் திங்கட்கிழமை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், கண்காணிப்பு கேமராக்கள் குறித்து விசாரணை நடத்தியதை தொடர்ந்து மாணவ மாணவிகளிடம் பல்கலைக்கழக காவலாளிகள், விடுதி காப்பாளர்கள், நிர்வாகிகள், மாணவியின் பெற்றோர், மாணவியின் ஆண் நண்பரிடமும் விசாரணை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வன்கொடுமை நடைபெற்ற இடத்திலும் விசாரணை குழு நேரில் ஆய்வு செய்ததாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக பேசிய தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் மம்தா குமாரி, விசாரணை இன்னும் முடியவில்லை, தொடர்ந்து நடைபெறும். இந்த விசாரணைக்கு பிறகு மத்திய அரசிடம் இறுதிக்கட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றார். மேலும் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவியிடம் விசாரணை மேற்கொண்டோம் எனவும், குற்ற வழக்கில் தொடர்புடைய நபரை இயல்பாக நடமாட அரசு எப்படி அனுமதித்தது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.